சேதிங்கல்லூர்ல ஒரு பள்ளி குழந்தைகள இலவசமா விமானத்துல ஏத்தப் போறோம். அது ஏன்? எதுக்கு? அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல நாங்கலாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது பார்த்தா, நான் விமானத்துல ஏறுறது பார்த்தா என்னுடைய 56 வயசுல தான் விமானத்துல ஏறுனேன். ஏன்னா விமானம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்ல இருந்து பார்த்தோம்னா, ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன ஒரு இதோ போகும். இப்போ பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடிக்கு அடிக்கடி விமானம் வர்றதுனால விமானம் பறக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனா, அந்த பள்ளி குழந்தைகள்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய ஆசிரியர் குறிப்பா பண்டாரப்பட்டி அப்படிங்கக்கூடிய ஊர்ல, அதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெல்சன் பொன்ராஜ் வருடந்தோறும் அவங்க குழந்தைகள வந்து அந்த ரொம்ப கஷ்டப்பட்ட குழந்தைகள வந்து பிளேன்ல ஏத்திட்டு போறாரு. அதே மாரி எனக்கு ஒரு ஆசை. நம்ம வசிக்கக்கூடிய அந்த சேதிங்களூர்ல உள்ள குழந்தைகள நம்ம எப்படியாவது பிளேன்ல ஏற்றணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அப்பதான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில இயங்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித் துறையில திருக்குறள் திட்டப்பணி குழுவுல கண்காணிப்பு குழு உறுப்பினரா என்ன போட்டாங்க. அப்போதான் அந்த திருக்குறள் திட்டப்பணிகளை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் சேதிங்களூர் நூலகத்துல தான் அத நடத்தணும். ஏன்னு கேட்டா சேதிங்களூர் நூலகத்துல வந்து நெறைய பேர் வந்து போட்டித் தேர்வுக்கு வருவாங்க. அந்த போட்டித் தேர்வுக்கு வரவங்கலாம் தயார்படுத்தணும். அவங்க கிட்ட திருக்குறள் கேள்விலாம் நெறைய இருக்கிறனால, அந்த இடத்த அங்க நடத்தணும்னா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, எதிர்பாராத விதமா அங்க இருந்த மக்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப குறையாயிருச்சு. அதனால நான் நூலகத்துல தொடர்ந்து ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுட்டு. இந்த நேரத்துல தான் எனக்கு கை கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செய்திக்குள்ளில் இருக்கக்கூடிய சோஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி. அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் செய்தோன் பிவி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த திருக்குறள் திட்டப்பணிகள் குழு வகுப்ப வந்து அங்க நடத்தினோம். 30 வகுப்புகள மிக பிரம்மாண்டமாக நடத்தினது விதமாக, அங்க வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒப்பிப்புன்னு சொல்லி, இப்ப திருக்குறள் ஒப்பிப்புக்காக அந்த பிள்ளைகள நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, 1330 திருக்குறள யாரு ஒப்பிக்காங்களோ, அவங்களுக்கு வந்து தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு ரூ. 15,000 பரிசு குடுக்கிறத வந்து இப்ப நம்ம தமிழக அரசு வந்து வச்சிருக்கு. அந்த திட்டத்திற்காக யார் தேர்வு பண்றாங்களோ, அவங்கள நாங்க வந்து இலவசமா பிளேன்ல கூட்டு போகலாம். அப்படி எங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கிறோம். அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பள்ளி அந்த குழந்தைகள தயார் செஞ்சுகிட்டு இருக்கு. பெற்றோர்கள்ட்டயும் நாங்க சொல்லியிருக்கோம். உங்க குழந்தைகள் அதாவது சேதிங்களூர் பகுதியில ஜோஸ் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள நீங்க தயார் பண்ணுங்க. தயார் பண்ணி அது வந்து 1330 குரலையும் ஒப்பிச்சுது அப்படின்னு சொன்னா, அவங்கள வந்து நாங்க பரிசு வாங்குறதற்கு தமிழக முதலமைச்சர்ட்ட கூட்டிட்டு போம்போது, நாங்க வந்து விமானத்துல இலவசமா கூட்டு போறோம். போம்போது விமானம், வரும்போது மெட்ரோ ட்ரெயின். அந்த மாரி கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உண்மையிலேயே எனக்கு என்னன்னா, நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம். அது குழந்தைகளுக்கு கிடைச்சதுன்னா, நம்ம இந்த மாரி குழந்தைகள கொண்டு போனா உற்சாகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க மற்றவங்கலாம் என்ன ஜோதி ஸ்கூல்ல படிக்கிறவங்க மட்டும் தானா? நாங்க இல்லையா? அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு வேற திட்டம் வச்சிருக்கோம். அந்த திட்டத்த நாங்க பிறகு சொல்றோம். முதல்ல இத செயல்படுத்துவோம். அடுத்தால வெற்றிய காப்போம். இதே மாரி நெறைய பள்ளிக்கூடத்துல வந்து இப்ப இந்த குறள வந்து படிக்கிறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தயார் பண்ணுங்க. தமிழக அரசு வந்து உங்களுக்கு வந்து அதற்கான உதவித்தொகை உதவித்தொகை இல்ல. அது ஒரு பரிசு தொகைய வச்சிருக்கிறாங்க. அந்த பரிசு தொகைய நீங்க பெறுங்க. ஆல் தி பெஸ்ட்.